வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலருள்ள திருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வணக்கம் 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 நேர்களே. இன்று நீங்கள் வழமை தாமரை பத்தின் நிகழ்ச்சியினுடைய நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இது உங்கள் தாமரை பத்தின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினுடைய கலையகத்தில் என்னோடு சேர்ந்து இத்தகைய நிகழ்ச்சி தொப்பினை தொகுத்து வழங்குவதற்காக எனது அருமை நண்பி மற்றும் எனது சகோதரர்கள் எமது சக ஆர்ஜைகள் இன்று உங்களுக்காக கலையகத்தில் காத்திருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரி அக்கா. வணக்கம். என்றென்றும் அருமையான காலப்பொழுதில் உங்களை அனைவரையும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்ற கலையத்தில் என்னோட நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக எனது சக நண்பன் நஜ்மு தௌலா. உங்களை இனிய காலை பொழுது இதமான ராகங்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு தோழர்களே, உங்கள் இனிய நாள் இன்றைய நாள் உங்கள் இனிய நாளாக மலரட்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி 3 ஆர்ஜேஸும் வந்து உங்களுக்கு அப்படியே வாழ்த்துக்களை கொட்டுன்னு கொட்டிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த காலையில் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் வந்து இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி தொகுப்பினோடைய நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ஒவ்வொரு புது தகவலோட புது விடயங்களோட வந்து எங்களுடைய நேர்களை வந்து நாங்கள் சந்திப்போம். அந்த விதத்தில் பார்க்க போனோம்னு சொன்னால் எங்கள் நபர்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே தட்டி உற்சாகத்தோடு அவங்க அதிகாலை பொழுதோட அப்படியே அவங்களோட பணிகளை வந்து அப்படியே கொண்டு சொல்லணுன்றதுக்காண்டி பல்வேறு விடயங்கள் வந்து எங்களுடைய தாமரை நிகழ்ச்சியினூடாக வணக்கம் தாமரையினூடாக நாங்கள் எங்கள் நேயர்களுக்காக வழங்குகிறோம். அந்த ரீதியில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் இன்றும் நாங்கள் கலையத்தில் வந்து நாங்கள் ஆர்ஜிஎஸ் வந்து எங்களோட சேர்ந்து ஈஸ்வரி மற்றும் நஜிமு தவுல அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு வளமை போல உங்களுக்கு உற்சாகமான காலை பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட வந்து இப்போ இணைஞ்சிருப்போம் இல்லையாக்கா? இப்போ நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்கள் முதல்ல எப்போதும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக முதலாவது நாங்கள் சில விடயங்களை பற்றி பேசுவோம் எங்களுடைய நேர்களுக்காக. அந்த ரீதியில் நாங்கள் என்ன தக்க பேசுறீங்க நாங்கள் சொல்கிற வளமையா நாங்கள் அதாவது ஏதோ ஒரு நல்ல ஒரு சிந்தனை பற்றி எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்கும் போதிலே நல்ல ஒரு சிந்தனையில தொடங்குவோம் இல்லையா? நாங்கள் ஒரு சிந்தனையோட ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சிந்தனை என்பது ஒரு அவசியமான விடயம். அந்த சிந்தனை சிறப்பாகவும் நல்லதாகவும் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு வரம் என்று தான் சொல்லுவாங்க இல்லையாக்கா? நஜிமோ என்ன நீங்க போய் சைலண்டா இருக்கீங்க நஜிமோ? நீங்க பேசலாமே எங்களோட சேர்ந்து கலையத்துல நேர்கள் ரொம்ப 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 அவளா காத்துட்டு இருப்பாங்க. எங்கடா அந்த நஜிமோ கதைக்கிறாரே இல்லை அப்படின்னு சொல்லி நஜிமு நாங்கள் இன்றைக்கே ஒரு நட்சத்திரனையை தொடர்ந்து நாங்கள் அப்படியே நிகழ்ச்சிகளோட எங்களுடைய நேரில் அப்படியே உற்சாகமாக அப்படியே படுக்கையில் அப்படியே தட்டி எழுப்பிட்டு நாங்கள் நிகழ்ச்சியோட அவங்களை வந்து என்ன செய்வோம் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் இல்லையா நஜிமு? நீங்கள் இப்போ நீங்கள் இணைந்திருப்பது www.thamaraifan.com என்ற இணைய முகவரின் ஊடாகவும் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகப்புத்த முகவரின் ஊடாகவும் நீங்கள் எங்களோட வந்து தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த முகப்புத்த முகவரி இதுதான் தாமரைஃபன் ஆன்லைன் ரேடியோ என்ற முகப்புத்த முகவரியினூடாகவும் நீங்கள் வந்து உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதனூடாக நாங்கள் உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய தகவல்கள் உங்களுடைய கருத்துக்களும் நிகழ்ச்சி தொகுப்பினூடாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த ரீதியில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் முதல்ல நற்சிந்தனையை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளோடு வந்து அப்படியே உற்சாகமாக ஒரு சந்தோஷமாக எங்களோட கைகோத்துக்க கொண்டு இருப்போம். இந்த காலை பொழுதுல பார்ப்போம்னு சொன்னால் எங்களோட காலநிலை கூட எங்களுக்கு ஒரு மந்தமாக தான் இருக்கீங்க இல்லையாக்கா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் வருஷம் எங்களுடைய நேர்களுக்கு இன்றைய பலன்கள் என்னென்ன அப்படின்றதை நாங்கள் உங்களை தொடர்ந்து சொல்ல இருக்கின்றோம். நாங்க பலன்களெல்லாம் சொல்ல இருக்கோமாக்கா? அப்படி அது மட்டும் இல்ல நஜிம் வந்து இன்றைய நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் என்ன, இன்றைய நாளில் முக்கிய விடயங்கள் எல்லாம் தொகுத்து அப்படியே எங்களை நேரில் உற்சாகமா தூக்கி விட போறாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய நேரில் வந்து இன்றைய நாளை வெற்றிகரமான ஒரு நாளாக அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னா ஒரு மிக இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கைன்ற தானே, அதாவது இந்த ஒரு நற்சிந்தனை என்ற விடயத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். அப்படின்னு சொன்ன நேர்களே, நாங்கள் எந்த ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல சிந்தனையோடு வந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போதான் அந்த நாள் வந்து சிறப்பாகவும் ஒரு உற்சாகமாகவும் எப்போதும் வந்து சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து உற்சாகமான நாளாக அமையணும்னு சொன்னா ஒரு விலங்குக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. என்னன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு? சொல்லுங்களே. அதானாக்கா இப்ப சொல்லுவாங்க எறும்புக்கு உதாரணமாக நிறைய பேர் வாழ்க்கையை காட்டிக்கொள்வாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாங்க? எறும்பு வரிசையாக போகும். எறும்பு வரிசையா போனாலும் எறும்பு வந்து இப்போ வந்து ஒரு திட்டமிட்டு செய்கிற விலங்கு பிராணி. அது மட்டும் இல்ல அந்த எறும்பு வந்து இப்போ உற்சாகமான ஒரு விலங்கு. நிறைய உலகத்தில் காணப்படுற நிறைய விலங்குகள்ல உற்சாகமான விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டா எறும்பை தான் சொல்லுவாங்க. எறும்பு சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த வரைவிலக்கணத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் நல்ல சிந்தனை ஊடாக முதலாவது பார்க்க போகிற விஷயம் தான் தன்னம்பிக்கை என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அக்கா, அந்த தன்னம்பிக்கைன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ற சக ஆர்ஜிஎஸ் வந்து இதை பற்றி சொல்லுங்களேன். ஆனால் தன்னம்பிக்கை என்று சொன்னால் நாங்கள் வந்து இதை வந்து ஊக்கமாக ஒரு தொழிலை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன எங்களோட தன்னம்பிக்கை அது இல்லை. அதாவது நாங்கள் பொதுவாக பார்க்க போனோம்னு சொன்னால் தன்னம்பிக்கைன்ற போது தன்னைத்தானே நம்ம தன்னைத்தானே ஒரு நம்பாட்டி இந்த விஷயத்தை நம்ம சாதிக்கல. அப்ப நம்ம இந்த தன்னைத்தானே நம்பி ஒரு விடயத்தை நம்ம சாதிச்சு கொள்ள எங்களோட ஒரு இதை செய்ய முடியா அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க செய்யலாம் என்று சொன்னா அதுங்களோட தன்னம்பிக்கை இல்லையா? அப்படிதான் அதே நீங்க சரியா விஷயத்தை முடிச்சிட்டீங்களே அக்கா. நஜிமு நீங்க பத்தி எப்படி நினைக்கீங்க? நஜிமு தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்ல வாரீங்க நேர்களுக்காக. முயன்றால் சாதிக்கலாம், எதையும் விண்வெளிக்கும் கூட போய் வரலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போலதான் நம்மளுடைய சிந்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த தன்னம்பை நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா அது மட்டும் இல்ல, என்ன விஷயத்தை சொல்லணும். ஒரு சிற்பி இருக்கிறானக்கா, அப்படியே அந்த சிற்பி அந்த மலையில போயிட்டு ஒரு கல் எடுத்து அப்படியே செதுக்கிய சிற்பமா வரும் வரையில அவன் தன்னம்பிக்கை இழந்துருவான்னு சொன்னா கடைசியில அந்த என்னத்தை நம்ம சாதிக்க போறோம் என்னத்தை செய்ய போறோம் யாருக்குமே தெரியாது.
யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் எப்போ நாங்க எங்களோட வாழ்க்கையில நேர்களே நாங்க அப்படி நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட நாங்க போய் வளர வேண்டும். தன்னைத்தான் முதல்ல நம்பணும். தன்னில் என்ன இருக்குது நெகட்டிவான விஷயம், என்ன தன்னுடைய பாசிட்டிவான விஷயம், அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. எப்பவும் தன்னை நேர்மறைகளை எப்பவும் வளர்த்து கொண்டு போகணும். எதிர்மறையான விடயங்களை அதை நாங்கள் மறைச்சி கொண்டு அதை நேர்வான விடயங்களாக மாற்றிக்கொள்ள வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வாழ்க்கையில் நிறைய விடயங்களை சாதிக்கலாம் நேர்களே. நாங்கள் இன்று கலையத்தில் நான் உங்களுக்கு தன்னம்பிக்கை என்ற ஒரு விடயம் தொடர்பில் இன்னொரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். அப்படி இந்த கதையை சொல்லி உங்களை இந்த நேரில் அப்படியே தட்டி எழுப்புறதுக்காக அப்படி தான் நான் கலையத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னு சொன்னால், ஒரு தடவை ஒரு ஆள் சரியான பிஸ்னஸ் மேன். அவர் கடும் வியாபாரி, நல்ல ஒரு பெரிய முதலிட போட்டு அப்படியே என்ன செய்யறான்னு சொன்னால், பங்கு சந்தையில் அவர் அப்படியே வியாபாரம் ஓங்கி கொண்டு போகிற காலம். அப்படியே இந்த வியாபாரத்தில் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நிறைய முதலீடுகளை போட்டு அப்படியே வியாபாரம் செஞ்சு கொண்டு இந்த காலப்பகுதியில் ஒரு தடவை அவர் தன் வியாபாரத்தில் தோற்று போயிட்டாரு. அதில் கிட்டத்தட்ட அவர் 5 கோடி ரூபாய் பணத்தை அப்படியே இழந்து போயிட்டாங்க. 5 கோடி ரூபாங்கிற சின்ன பணம் இல்லையே, அப்படியே ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு. அந்த பெரிய ஒரு அமௌண்ட் அவர் தன் வியாபாரத்தில் தோற்று போனோடனே அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சி, தன்னை லைஃப்ல நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோகமாக போயிட்டு அப்படியே பீச் ஓரமாக இருக்கிறாரு. அக்கா நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால், ஒரு பெருந்தொகையான ஒரு பணத்தை நாங்கள் பெருந்தொகையான ஒரு பெருமதி மிக்க ஒரு கட்டும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை அப்படி நாங்கள் எப்பவும் இழக்கக்கூடாதுங்கிற வாழ்க்கையில் பெரிய ஒரு சோகத்தை தாங்க இல்லாமல் போயிடும். அப்படி தான் இந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் இந்த ஒரு வியாபாரியும் அப்படியே தாங்கிக் கொள்ள இல்லாமலுக்கு அப்படியே போய் கடற்கரை ஓரத்தில் அப்படியே குந்தி கொண்டு இருக்காரு. தலையில் கையை வச்சு விட அப்படி என்னடா இன்னும் லைஃப் நம்மளை முடிய போகுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்காரு. அவன் தான் யோசிச்சு கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் அப்படியே அதால் ஒரு பையன் ஒருத்தன் அதில் வந்து கொண்டு இருக்கான். அப்படியே சின்ன பிள்ளைலாம் அதில் விளையாடி கொண்டு இருக்குது. அவர் பார்க்கக்குள்ள சொன்னார், தன் லைஃப்பில் பாருங்கள், எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமலுக்கு, எதிர்காலம் பற்றி எந்த நோக்கமே இல்லாமலுக்கு இந்த விளையாடும்போது அது அவர் மனசில் அப்படியே கொஞ்சம் ஒரு அப்படி சொல்கிறது, ஒரு மனசை தட்டி கொடுத்தாலும் கூட அடுத்தப்புறம் அவர் மனசு அப்படியே இறுக்கமாக தான் இருந்துச்சு. தன் லைஃப்பில் எப்படா நான் இந்த கடனில் மீண்டு வரப்போகிறேன், தன் இந்த இடத்துட்டு எப்படா மீள நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கனவு, ஏக்கம், அப்படியே ஒரு பரிதவிப்பு. அப்படி இருந்த நேரத்தில் அந்த வழியால் ஒருத்தர் அப்படி கோட் ஷூட்டெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே டிப் டாப்பாக வராரு. இந்த எப்படி இருந்த மனிதனை பார்த்து கேட்குறாரு, ஏன்யா அப்படி குந்திட்டு இருக்கிற, தலையில் கை வச்சுட்டு சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இப்படி தான் நான் வியாபாரம் செஞ்சேன், பணத்தில் 5 கோடி ரூபாயை நான் இழந்துட்டேன், நிச்சயமாக என் மனசார உடைஞ்சு போயிருக்கிறேன், இனி லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் கவலையை அந்த நபரிடம் சொல்கிறாரு. அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, இல்லையே, நான் இப்போ தானே உங்களை ஃபஸ்ட்டு முதலாவது தடவை சந்திச்சிருக்கிறேன், ஆனால் அவங்கள பற்றி நான் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் இருக்கிற ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிப்பட்டு அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படியெல்லாம் கவலைப்படணும், லைஃப்பில் இப்படி தானே எல்லாமே வரும் போகும், எங்களோட நம்பிக்கை இழக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறாரு, என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பணம் தானே தேவை, உங்களுக்கு அந்த 5 கோடி ரூபாய் பணம் திரும்ப கிடைச்சா உங்களை பிரச்சனையெல்லாம் சொல்வாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் நிச்சயமாக அந்த 5 கோடி ரூபா பணம் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு மேலே நான் என் வாழ்க்கையில் சிறப்பாக பழைய ஒரு நபராக நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி போயிட்டு இருந்தோன்னீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு பிளாங்க் செக் ஒன்று தரேன் அப்படின்னு சேப்லேருந்து கையை போட்டு எடுக்கிறாரு. பிளாங்க் செக் ஒன்று எடுத்து அதில் போய் சைனை வச்சு போட்டு தூக்கி கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, இதில் 500 கோடி ரூபாய் காசு இருக்குங்க, இதில் 500 கோடி ரூபாய் காசு இருக்குங்க, இந்த 500 கோடி ரூபா நான் உங்களுக்கு அமௌண்ட்டை போட்டு தரேன், நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்து நீங்கள் உங்களோட லைஃப்பை சிறப்பாக அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டாங்க. எப்படின்னு சொன்னால், நான் திரும்ப இதே நாள் இதே வருடம் உங்களை இதே இடத்துல சந்திக்க வருவேன், நீங்கள் இதே பணத்தை நீங்கள் அப்படியே தந்துடுவோம் என் கையில் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிட்டாருங்க. போனோடனே இந்த வியாபாரி அப்படியே ஒரு சந்தோஷம் ஆனந்தத்தோட திரும்ப தன் கையில் பல மடங்கு காசு கிடைச்சிட்டு, பாருங்க நாங்கள் 5 கோடியை மிஸ் பண்ண, நாங்கள் இப்போ ஒரு 500 கோடி தந்துட்டு போகிறாரே, யாருன்னு கூட அறியாத மனிதர் இப்படி ஒரு தொகையான பணத்தை தந்துட்டு போகல அவருக்குள்ள ஒரு ஆனந்தமும் ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க அந்த வியாபாரி ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிறாருன்னு சொன்னீங்க தானே. அப்புறம் அவங்க ஒரு காசு கொஞ்சம் பணம் கொஞ்சம் கொடுக்க போறார். போகும்போது அவர் மனதில் நினைச்சார், நம்ம எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த பணம் தந்தா நாங்க திரும்பவும் மீளலாம்
அப்படி ஒன்று இருந்து அவர மனதுல தோணிக்காம். அப்ப அது அந்த மனதுல வந்து தன் நம்பிக்கை அவருக்கு பணம் இல்லாட்டியும் தன் நம்பிக்கை கொண்டு வருது. இந்த கதை இன்னும் முடியலக்கா, இன்னும் இருக்குது எப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஒரு அப்படியே தான் நான் சொல்ல வரேன். நேரில் நீங்க பாருங்க, இந்த கதையை நல்லா கூந்தவதானிச்சு கேளுங்க. இதுல ஒரு கதை ஒன்று இருக்குது, இதுல ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அதான் அந்த நேர்களுக்கு சொல்ல வரேன் நாள்ல. அப்படியே என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த காசு எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே தண்டை